நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற லெசன்ல இருக்கக்கூடிய கான்செப்ட்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் நம்ம பார்க்கறது டெட்ரா வேலன்சி. டெட்ரா வேலன்சி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகே, ஸோ டெட்ரா வேலன்சி அப்படின்னா நம்ம வந்து என்னது பன்முக நான்முக இணைப்பு பன்முக இணைப்பு அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் பார்க்க போறோம். டெட்ராவேலன்சி அப்படிங்கிறது டெட்ரானா நமக்கு 4. அண்ட் தென் நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது மல்டிபிள் பாண்ட்ஸ். மல்டிபிள் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு பன்முக இணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கான்செப்ட்ல தான் பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் தட் யூ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் டீடைல். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹூ இஸ் ஹி? யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவர் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், திரு ஜெயகாந்தன் அப்படிங்கிறவர் தான். சரிங்களா? சோ நமக்கு சாரி, புத்தகம் வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ பாடத்துக்கு முன்னாடி ஒரு 2 to 3 minutes நம்ம இவரை பத்தின ஒரு தகவல் தெரிஞ்சுக்கலாம். ஒரு தமிழ் எழுத்தாளர்கள்லயே நம்ம இலக்கியத்திற்காக வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவார்ட், விருது அப்படிங்கிறது ஞானபீட விருது அப்படின்னு பெற்ற ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இவர் வந்து சிறுகதைகள் அப்படின்னு சொல்லுவோம், ஷார்ட் ஸ்டோரிஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கதைகள் எழுதியிருக்காங்க. அதே போல கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காங்க, தொடர்கதைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல நிறைய விஷயங்கள் இவர் வந்து செஞ்சிருக்காங்க. தன்னுடைய எழுத்து மூலமாக சமுதாயத்துல இலக்கியம், நம் தமிழ் மொழியினுடைய ஆர்வம் அப்படிங்கிறதையும் அவர் வந்துட்டு வளர்த்திருக்காரு. அதே போல நம்ம வந்து இவருடைய பிறப்பு என்பது 1934 பிறந்திருக்காங்க. இவருடைய இறப்பு என்பது 2015 தான். ஸோ அவர் வந்து விடுதலைக்கு முன்னரே என்ன பண்ணியிருக்காங்க, இவர் வந்துட்டு பிறந்திருக்கார். ஸோ இவருடைய இலக்கிய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய மேகசின்ஸ் எல்லாம் தமிழ்ல இங்கிலீஷ்ல எல்லாம் வரும், பாக்குறீங்களா? பேப்பர் படிக்கிற மாதிரி தமிழ்ல எல்லாம் ஆனந்த விகடன், குங்குமம் அப்படின்லாம் வரும். அதே போல இங்கிலீஷ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற மாதிரி, பெரியவங்க படிக்கிற மாதிரி விஸ்டம், அந்த மாதிரி ஜென்ரல் நாலேஜ் புக், அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி புத்தகங்கள்லையும் நிறைய தொடர்கதைகள் அப்படிங்கிறது இவருடைய எழுத்துக்களால் உண்டான ஒரு படைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய 20th செஞ்சுரியில 20ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு தமிழ் எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு பேரும் இவருக்கு வந்துட்டு இருக்கு. ஒரு சில இவருடைய நாவல்களையே வந்து திரைப்படமாக கூட என்ன பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்லேட்னா படமா எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி அற்புதமாக எழுத்துக்கள், அவருடைய எழுத்துக்கள். எதற்காக இப்போ இவரை பத்தி பேசுறோம்னா, நம்ம வந்துட்டு கண்டிப்பாக புத்தகம் என்பது நம்முடைய நண்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே இல்லைன்னாலும் நமக்கு புக்கு தான் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி. இப்போ உங்களுக்கு மொபைல் இருக்கு, அவங்கள வந்துட்டு நமக்கு நெட் கனெக்ஷன் இருக்கு, நம்ம உலகம் பூரா எல்லாம் நடக்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா எழுத்து என்பது, வாசிப்பு திறன், நம்ம ரீடிங் கெப்பாசிட்டி அப்படிங்கறதெல்லாம் இம்ப்ரூவ் பண்றது எல்லாமே இந்த மாதிரி. சோ மிகச்சிறந்த எழுத்தாளர்கள், அவர்களுடைய கதைகள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் சர்ச் பண்ணணும். நீங்க பாக்குற அந்த கூகுள்லயே போய் என்ன பண்ணுங்க, யாரெல்லாம் இந்த மாதிரியான எழுத்தாளர்கள், தமிழ் மட்டும் கிடையாது, எல்லா வகையான மொழிகள்லையும், தமிழ், ஆங்கிலம், மலையாளம், எல்லா மொழிகளிலுமே மிகச்சிறந்த எழுத்தாளர்கள், அவர்களுடைய படைப்பை எல்லாத்தையுமே தேடி தேடி படிக்கணும். லைப்ரரி போய் நமக்கு ரீடிங் கெப்பாசிட்டிங்கிறது இம்ப்ரூவ் பண்ணணும். நான் வந்து இப்போ நிறைய இப்போ அதுக்குண்டான ஒரு சேஞ்சஸ் கூட இருக்கு, நம்ம கதைகளை அப்படியே கேட்டுடலாம்னு சொல்லி. ஆனால் அதை விட எழுத்துக்கள் மூலமாக படிக்கும் பொழுது நமக்கு அந்த படிப்பினுடைய ஆர்வம், அதே போல இன்னும் சிந்திக்கும் திறன் எல்லாமே நமக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக நம்ம வீட்ல, எல்லார் வீட்லயுமே ஒரு லைப்ரரி அப்படிங்கிறது இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர் ஒரு தடவை நீங்க படிச்சு பார்த்துட்டீங்கன்னா
ஒரு சிலர் எழுத்தாளர்களினுடைய கதைகளுக்கு நம்ம அடிமையா மாறுவோம். அவர்களுடைய கதைகளையே தொடர்ந்து படிக்கணுங்கிற மாதிரி இருக்கும். எல்லா வகையான இப்போ லைப்ரரியில எப்படி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அது போலவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைப்புல இலக்கியத்திற்காக எழுதியிருப்பாங்க, குடும்ப நாவல்னு எழுதியிருப்பாங்க, சமுதாயத்துல சுதந்திர உணர்வு, மொழியார்வத்தை தூண்டுவதற்காக கதைகள், கவிதைகள், சிறுகதைகள். முதல்ல பெரிய நாவலை எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. முதல்ல வாசிப்பு திறன்னா பேப்பர் படிக்கணும். டெய்லி அன்றாடம் டெய்லி நியூஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், படிக்கணும். அதுல வெக்காபுலரி நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். இங்கிலீஷா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய புது புது வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது போலவே நம்ம படிக்கும் பொழுது சின்ன கதைகள், எனக்கு படிக்கிற ஆர்வத்தை நான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா அந்த மாதிரி சிறுகதைகள் படிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க பெரிய பெரிய நாவல் அந்த மாதிரி படிக்கணும். அது எல்லாமே நம்முடைய எல்லா விஷயங்களையுமே இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதுதான். எந்த டாபிக்ல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதன் வழியாக நம்முடைய லைஃப் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். ரீடிங் கெப்பாசிட்டி, வாசிக்கும் திறனை நாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அது போல யாரெல்லாம் எழுத்தாளர்கள் அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நிறைய தமிழ் எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுடைய கதைகளை எல்லாம் என்ன பண்ணணும், நம்ம தேடி தேடி படிச்சு அவங்களுடைய மொழியில ஒவ்வொருத்தர் ஸ்டைல்லையே நம்ம அதே மாதிரியே அதனுடைய செயல், ஒருத்தர் ரோல் மாடலா கூட எடுத்துட்டு நம்ம அதே மாதிரி மாறலாம். இவர்களுடைய கருத்துகள் இந்த மாதிரி இருந்தது, இதை பார்த்து நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல உங்களையே யாராவது ஒரு சிலர் கண்டிப்பாக ஒரு ரைட்டராகவும் உருவாகலாம். இதெல்லாம் நம்முடைய முயற்சி. சரிங்களா? சோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எழுத்தாளராக நம்மால் உருவாக முடியும். நமக்கு உண்டான டிபார்ட்மெண்ட்டை நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், இதுல சூஸ் பண்ணிக்கவும் முடியும். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ரீடிங் கெப்பாசிட்டி, வாசிக்கும் திறனை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். யாரெல்லாம் ரைட்டர் அப்படிங்கிறத, நிறைய தமிழ் எழுத்தாளர்கள் அவர்களுடைய கதைகளை தேர்ந்தெடுத்து அதை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய என்ன சொல்லலாம், கெப்பாபிலிட்டி, நம்மளுடைய கெப்பாசிட்டியை நம்ம கண்டிப்பா அதை பத்தி யார்கிட்டயாவது பேசும்போது பொது விஷயமா சினிமா துறையை மட்டுமே பேசணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி எல்லா வகையான துறைகளையும் பற்றி நமக்கு தெரிஞ்சிருந்தாதான் நம்முடைய பொது அறிவு அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம லெசன்ல இருக்கக்கூடிய டாபிக் கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ்ல டெட்ராவேலன்சி அப்படிங்கிற கான்செப்ட் தான். டெட்ராவேலன்சி அப்படின்னு சொன்னா நான்முக இணைப்பு. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். 4 பக்கத்திலும் இருக்கக்கூடிய இணைப்பு, கார்பன் அதனுடைய பிணைப்பாகப்பட்டது எல்லா பக்கங்களிலும் இருக்கும் சொல்லுவோம். கார்பன் என்பது முக்கியமான ஒரு தன்மை கொண்ட நான்முக இணைதிறன் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய அணு எண், அட்டாமிக் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6. அப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,4 அப்படிங்கிறது தான் இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பாக இருக்கும். அப்ப இதுல எத்தனை இருக்கும், அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, 4 எலக்ட்ரான் இருக்கு. சோ 2 ஷெல் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷெல்லில் நமக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதே போல இரண்டாவது ஷெல்லில் பார்க்கும்போது 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லைங்களா? சோ அதனுடைய வெளிக்கூட்டில் நமக்கு 4 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ ஆக்டெட் ரூல் படி, எண்ம விதியின்படி நம்ம கார்பனினுடைய எலக்ட்ரான் அதில் இருக்கக்கூட மந்தவாயு என்ன ஆகும், ஸ்டெபிலிட்டிக்காக பக்கத்துல இருக்கக்கூடிய நியான் மாதிரி அது மாறணும் அப்படிங்கிறதுக்காக 4 எலக்ட்ரான் அதுக்கு தேவை. எனவே எண்ம நிலையை அடைவதற்காக கார்பன் தன்னுடைய 4 எலக்ட்ரானையும் மற்ற ஒரு எலக்ட்ரானோடு சேர்ந்து நமக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, ஷேரிங் அப்படிங்கிறது நமக்கு இங்க ஃபார்ம் ஆகும். சரிங்களா? சோ அதுதான் நம்ம டெட்ராவேலன்சி அப்படிங்கிறது. இந்த நான்முக இணைப்பு அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னு கேட்டா, நமக்கு என்ன நேச்சர்ல இருக்கும், ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வச்சு அதனுடைய ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அமைப்பு. சோ கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் 6, எலக்ட்ரான் அமைப்பு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,4. அப்ப ஆக்டெட் ரூல் அப்படின்னு சொன்னா 2 or 8. ஸ்டெபிலிட்டி, நிலையான எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது. நிலையான எலக்ட்ரான் போது இது பாருங்க பாதியில இருக்கு, 4 அப்படிங்கிற எலக்ட்ரான்ல இருக்கு இல்லையா? அப்ப அந்த 4 எலக்ட்ரான்ஸும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடியது எண்ம விதிப்படி, ஆக்டெட் ரூல் படி கார்பன் requires 4 electrons for attain to the nearest noble gas. அதுக்கு எத்தனை எலக்ட்ரான் அதுக்கு தேவைப்படுகிறது, 4 எலக்ட்ரான்கள் தேவைப்படுகிறது. அப்போ கார்பன் has the tendency of the shape of 4 electrons. சோ அந்த மாதிரி another atoms ஓட என்ன ஆகும், நமக்கு ஃபுல் இணைந்து நமக்கு உருவாகும். இந்த கான்செப்ட் தான் நம்ம சொல்றது டெட்ராவேலன்சி அப்படிங்கிறது. நான்முக பிணைப்பு என்றால் என்னன்னா, நான்முக பிணைப்பு என்பது கார்பன் தன்னுடைய
4 எலக்ட்ரானையும் மற்ற எலக்ட்ரானோடு இணைந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை, அந்த ஒரு அமைப்பை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நான்முக இணைப்பு. சோ எடுத்துக்காட்டு நமக்கு எக்ஸாம்பிளுக்காக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா மீத்தேன் எடுத்துக்கலாம். சோ மீத்தேன் அப்படிங்கிறது என்ன வரும், மீத்தேன் கார்பன்கிறது 4 ஹைட்ரஜனோடு நமக்கு இணைந்திருக்கு. கார்பனும் ஹைட்ரஜனும் இணைந்து நமக்கு உருவாகிறது தான் மீத்தேன் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுதான் கார்பனோடு என்ன இணைகிறது, நமக்கு ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இணைகிறது இல்லைங்களா. சோ அப்ப ஹைட்ரஜன் இணையணும். ஹைட்ரஜன் நமக்கு எத்தனை ஹைட்ரஜன் இணையறதுன்னு சொல்லியிருக்கோம், நமக்கு 4. சோ ஆல்ரெடி நமக்கு கார்பன்ல எத்தனை இருக்கு எலக்ட்ரான்ஸ், 4 எலக்ட்ரான்ஸ் இந்த இடத்துல தனியாக இருக்கு. அப்ப ஹைட்ரஜனோடு இது இணைந்து உருவாகக்கூடியது CH4. சோ சிம்பிளா இந்த மாதிரி 4 பக்கமுமே இந்த ஹைட்ரஜன் ஆகப்பட்டது நமக்கு இணைந்திருக்கு. சோ எத்தனை ஹைட்ரஜன், 4 ஹைட்ரஜன். அப்போ ஒவ்வொன்றுலையுமே இதுல ஒரு எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ எந்த மாதிரியான ஃபார்மேஷன் நமக்கு உருவாகும், CH நான்முக பிணைப்புங்கிறது 4 புறத்திலையும் 4 சைட்ஸ்லயும் நமக்கு என்ன ஆகும், இணைகிறது. அப்படி இணையும் பொழுது இந்த 4 ஹைட்ரஜன்லயுமே நமக்கு ஆல்ரெடி நமக்கு கார்பன்ல இருக்கக்கூடியது 4 எலக்ட்ரான். ஓகே, அப்ப ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரானும் இதனுடைய பேராக நமக்கு இணையும். சோ இந்த மாதிரி நமக்கு ஜாயின் ஆகக்கூடிய இந்த ஒரு கான்செப்ட் தான் டெட்ரா வேலன்சி, நான்முக இணைப்பு. இப்போ ஆக்டேட் ரூல் படி நமக்கு 2,8 அப்படிங்கிறது தான் ஸ்டேபிளா இருக்கிறது. ஆர் அதர்வைஸ் எலக்ட்ரான் ஆகப்பட்டது இன்பிட்வீன்ல இருக்கக்கூடியது எல்லாமே அந்த மாதிரி இருந்தா ஒன்னா பெற்றுக்கொண்டு முழுமையடையும் அல்லது இழந்து முழுமையடையும். ரெண்டுல ஏதோ ஒரு கான்செப்ட்ல வரும். அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரான் லாஸ் ஆகல, கெயினா இருக்கு. ஹைட்ரஜனோட இணைந்து ஒவ்வொரு ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானோடையும் இணைந்து நமக்கு அதனுடைய நிலைப்பு தன்மை அப்படிங்கிறது வந்திருக்கு இல்லையா. இதுதான் 4 பக்கத்திலும் இணையக்கூடிய இந்த தன்மையை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நான்முக இணைப்பு, டெட்ரா வேலன்சின்னு சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மல்டிபிள் வேலன்சி. மல்டிபிள் வேலன்சி அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு டெட்ரா அப்படிங்கிறத விட பன்முக இணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். பன்முகம் அப்படின்னா எப்படி வேணா நமக்கு ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, முப்பிணைப்பு, பாண்டிலே சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் சொல்லிட்டு 3 கைண்ட்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் அப்படிங்கறத நமக்கு எடுத்துக்கலாம். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது மல்டிபிள் வேலன்சி. மல்டிபிள் வேலன்சி அப்படின்னு சொன்னா பன்முக இணைப்பு. எப்படி வேணா நம்ம இப்ப எப்படி வந்துட்டு கார்பனோடு இணைந்து டெட்ரா அப்படிங்கறது பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது இதுல மல்டிபிள் வேலன்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்கனவே பார்த்த மாதிரி 4 இணைதொண்ட கார்பன் ஆகப்பட்டது சகப்பிணைப்பு உருவாக்குறது நம்ம பார்த்தோம் 4 பக்கம். அதே போல கார்பன் மத்த ஒரு கார்பனோடையோ அல்ல வேற ஒரு தனிமத்தோடையோ இணைந்து ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, முப்பிணைப்பு, சோ சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட், இந்த மாதிரி 3 வகையான பிணைப்புகளையும் நமக்கு உருவாக்கக்கூடியதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பன்முக இணைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். பன்முகம் அப்படின்னு சொல்ல இந்த கார்பன் ஆகப்பட்டது வேற ஒரு கார்பனோடையும் இணையலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு எலமெண்டோட இணைஞ்சு இந்த மாதிரி 3 வகையான பாண்டோடையும் நமக்கு புது புது சேர்மங்களை உருவாக்குவதில் என்ன பண்ணும், அந்த பன்முக இணைப்பு திறன்கிறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா. சோ ஒற்றை பிணைப்பு அப்படின்னு சொன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த CH4 அப்படின்னு நம்ம மீத்தேன் அப்படிங்கறத நமக்கு ஒற்றை பிணைப்புக்காக எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். சோ ஒற்றை பிணைப்புல நமக்கு மீத்தேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் டபுள் பாண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தீன், அந்த ஏன் ஐன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதனுடைய நம்ம அந்த அல்கீன்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா அதனுடைய பிணைப்பு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டபுள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா எப்படி முடிஞ்சிருக்கணும், ஏன் இது ஈன் அப்படின்னு முடிஞ்சிருக்கணும். அண்ட் தென் ஐன் அப்படின்னு முடிஞ்சிருந்தா அது என்னது, ட்ரிபிள் பாண்ட், இத்தைன், எத்தீன் and then methane. Methane is the example of single bond compound. Okay, and then ethene அப்படிங்கிறது நமக்கு என்ன மாதிரினா C2H4.
C2H4 is the example of double bond compound. And next one is triple bond compounds அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லலாம்? C triple bond C நடுவுல எப்படி இருக்கணும் பாண்டிங்? நமக்கு முப்பிணைப்பு, மூன்று பிணைப்பால இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். CH triple bond CH. CH triple bond CH is the example of triple bond compound, that is ethine. அதனுடைய உச்சரிப்பு, அந்த சரியான வரக்கூடிய அந்த சஃபிக்ஸ்ல வரக்கூடிய சேஞ்சஸ் தான் இதுல சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டா. நீங்க அடுத்த கிளாஸ்ல போகும்போது இந்த ஐயூபேக் நேம் அப்படிங்கறத நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு வரும். அதுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமா இருக்கும். சோ ஏன் ஈன் ஐன் அப்படிங்கிறது தான். ஏன்னா சிங்கிள் பாண்ட், ஈன்னா டபுள் பாண்ட், ஐனா ட்ரிபிள் பாண்ட் அப்படிங்கிறது. சோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம கொடுத்துருக்கிறது. சோ இது என்ன பாண்டிங்ல உங்களுக்கு வந்து சிங்கிள் டபுள் அப்படிங்கிறது இந்த நேச்சர்ல இருக்கும் அப்படின்னும் நான் உங்களுக்கு அதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றேன். சோ CH4 மீத்தேன் அப்படின்னா நமக்கு யூஸ்வலா என்னது, நான்முக பிணைப்புல நான்கு புறத்திலும் நமக்கு ஹைட்ரஜன் ஆகப்பட்டது இருக்கும். என்ன பாண்டிங்ல இருக்கு? சிங்கிள் பாண்ட்ல இருக்கு. சோ இதனுடைய என்ன ஃபேமிலி அப்படின்னு சொன்னா எந்த ஃபேமிலி? அல்கேன் ஃபேமிலி. அல்கேன் ஃபேமிலியில இருக்கிறது தான் மீத்தேன் அப்படின்னு சொல்லலாம். இது எதற்கு உண்டான எக்ஸாம்பிள்? சிங்கிள் பாண்ட் காம்பவுண்டுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் தென் டபுள் பாண்ட் காம்பவுண்ட். சோ டபுள் பாண்ட்னா என்ன எக்ஸாம் சொன்னோம், என்ன ஃபேமிலியில வந்திருக்கு? அல்கீன் ஃபேமிலியில வந்திருக்கிறது. சோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னா சி டபுள் பாண்ட் சி, இரட்டை பிணைப்பு. நடுவுல எப்படி இருக்கும் நமக்கு? டபுள் பாண்ட்ங்கிறது கார்பனுக்குள்ளார இணைந்து இருக்கக்கூடியது. சோ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது நமக்கு எப்படி ஒவ்வொரு கார்பனோடையும் இந்த ஹைட்ரஜன் ஆகப்பட்டது இணைந்திருக்கும். C2H4 அதுதான் நம்ம அல்கீன் ஃபேமிலியில இருக்கக்கூடிய அது. எத்தீன். சோ திஸ் இஸ் மீத்தேன், திஸ் இஸ் எத்தீன். எத்தீன்கிறது அல்கீன் ஃபேமிலியில வருது. சோ சிங்கிள் பாண்டுடைய மீத்தேனுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, எத்தீனுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எத்தைன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சி ட்ரிபிள் பாண்ட் சி, சியோட தான் நமக்கு கார்பன் இணைஞ்சிருக்கணும் இல்லைங்களா? சோ இப்படி நமக்கு பாண்டிங் இருக்கணும். இதுதான் என்ன ஃபேமிலி? அல்கைன் ஃபேமிலி. அல்கைன் ஃபேமிலியில வந்திருக்கிற இந்த ஃபார்முலாக்கு உண்டான நேம் என்ன அப்படின்னு கேட்டா இத்தைன். எதனுடையது? ஸ்ட்ரக்சர் சொன்னா இத்தைனுடைய ஸ்ட்ரக்சர். எத்தைனுடைய ஸ்ட்ரக்சரல் இப்படிதான் இருக்கும். சோ திஸ் இஸ் ட்ரிபிள் பாண்ட். சோ கார்பன் கார்பனுக்கு நடுவுல முப்பிணைப்பு. இதுல நமக்கு கார்பன் கார்பனுக்கு நடுவுல என்ன பிணைப்பு இருக்கு? டபுள் பாண்ட் இருக்கு. இப்போ இங்க சிங்கிள் பாண்ட் தான். அப்ப நமக்கு என்ன இருக்கு? ஹைட்ரஜனோடு இருக்கக்கூடியது சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட். ஸோ இதுதான் நமக்கு மல்டிபிள் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்முக இணைப்பு அப்படிங்கிற அந்த கான்செப்ட். ஹைட்ரோ கார்பன்ல ஒரு ஹைட்ரஜனோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஹைட்ரஜனோ என்ன பண்ணலாம்? வேற ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக நம்ம வேற வேற தொகுதிகளை சேர்க்கலாம். ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்பர் எல்லாத்தையும் சேர்த்தே நம்ம என்ன பண்ணலாம்? புது புது சேர்மங்கள் அப்படிங்கிறது நம்ம கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், எவ்வளவோ சேர்மங்கள், நிறைய காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு உருவாயிருக்கு. எப்படி உருவாயிருக்குன்னா இந்த மாதிரியான பிணைப்புகள் உருவாறதுனாலதான் நமக்கு நிறைய காம்பவுண்ட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு நிறைய புது புது சேர்மங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, சோ இதற்குண்டான ஒரு சின்ன சிமுலேஷன் பார்ப்போம். சோ பாருங்க, இதுதான் இப்போ நம்ம மீத்தேனுக்கு உண்டான பிக்சர். எப்படி இந்த இடத்துல நமக்கு கார்பன் ஆகப்பட்டது இணைஞ்சிருக்கு. டெட்ராவேலன்சி அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி நம்ம ஹைட்ரஜனோடு, கார்பன்ல ஆல்ரெடி ஒன்னு இருக்கு, அண்ட் தென் ஹைட்ரஜனோடு இணைந்து நமக்கு இந்த ஒரு CH4 அப்படிங்கிற காம்பவுண்ட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு இதுல தெரிஞ்சிருக்கு. இந்த வெளியில இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அமைப்புகள் இணைந்துதான் நமக்கு என்ன ஆயிருக்கு? இப்படி உருவாயிருக்குன்னு சொன்னோம். என்னென்ன பாண்ட் சொன்னோம்? சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட். எஸ், திஸ் இஸ் சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட். ஓகே, சோ இதுல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்
வெளிக்கூட்டில் உள்ள எலக்ட்ரான் அமைப்பு என்ன அப்படிங்கறதும் நம்மள தெரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் டபுள் பாண்ட். டபுள் பாண்ட் அப்படிங்கிறது எவ்வாறு இணையும் அப்படிங்கிறதுக்கு உண்டானது. திஸ் இஸ் ட்ரிபிள் பாண்ட். சோ இப்போ ஒவ்வொன்றுக்கும் உண்டான நமக்கு என்னென்ன பாண்டிங் நேச்சர், சோ இதனுடைய எலக்ட்ரானிக் ஜாமெட்ரி என்ன, அதனுடைய நேம் எலக்ட்ரான் ஜாமெட்ரிங்கிறது ட்ரைகோனல் பைபிரமிடல் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸும் நமக்கு பாண்டிங் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் அப்படிங்கிற இணைப்பு. சோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தது. இப்போ இதுல ஒவ்வொரு மாலிகூல்ஸும் எதெல்லாம் நமக்கு வாட்டர் மாலிகூல் புது புது சேர்மங்கள் எவ்வாறு உருவாகிறது. திஸ் இஸ் ஃபார்முலா ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு அண்ட் தென் ஒவ்வொன்றுக்குமே குளோரின், அமோனியா, மீத்தேன். நம்ம பார்த்த மீத்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச எளிதான ஒரு காம்பவுண்ட். ஸோ திஸ் இஸ் என்னது, இதுதான் மீத்தேனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கார்பன் நமக்கு 4 ஹைட்ரஜன் பிணைப்பாகப்பட்டது இதுல இருக்கு. ஸோ தென் ஒன் லோன் பேர் அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, வாட்டர் வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான். ஸோ இந்த லோன் பேர்ங்கிறது நமக்கு தெளிவா இதுல தெரியும். எதெல்லாம் நமக்கு வந்துட்டு ஒரு சில இதுல எதெல்லாம் லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கோ அதுதான் முழுமையா இருந்தது அப்படிங்கும்போது அது வராது. இது வந்துட்டு SF4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. அண்ட் தென் BrF5 அப்படின்னு சொல்றதுல பாருங்க புரோமின் ஃப்ளூரின் இணைந்தது. இதுல பாருங்க லோன் பேர் அப்படிங்கிறது என்ன இருக்கு, இதனுடைய எலக்ட்ரான் ஜாமெட்ரினா ஆக்டாஹைட்ரல். ஒவ்வொரு ஷேப்புக்கு ஒரு ஒரு நேம் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. அந்த நேமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். PCl5. சோ இது ஒரு பாஸ்பரஸ், 5 குளோரின் இணைந்து நமக்கு பாஸ்பரஸ் பென்டா குளோரைடு அப்படின்னு சொல்லலாம். SF6 ஒரு சல்பர்ங்கிறது ஒரு இதுவும் நமக்கு வந்து 1 மாலிகூல் அண்ட் 6 பார்ட் ஆஃப் ஃப்ளூரின் அப்படிங்கிறது இணைஞ்சிருக்கு. இதுவும் நமக்கு ஆக்டாஹைட்ரல் ஷேப்ல இருக்கும். சோ எப்படி நமக்கு ஒவ்வொரு பாண்டிங் நேச்சர் எப்படி இருக்கு, அதே போல பாருங்க டபுள் பாண்ட் SO2 அப்படிங்கிறது பாருங்க லோன் பேர் எலக்ட்ரானும் இருக்கு, நமக்கு இரட்டை பிணைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டை பிணைப்பால டபுள் பாண்டால ஃபார்ம் ஆயிருக்கிறது தான் சல்பர் டை ஆக்சைடு அப்படிங்கிறது. ஆக்சிஜன்கிறது 2 பங்கு, சல்பர் அப்படிங்கிறது 1 பங்கு. அதே போல H2O அப்படிங்கிறதும் இதே மாதிரி யாரதான் 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் இருக்கக்கூடிய அமைப்பு. சோ அமோனியா அப்படிங்கிறதும் லோன் பேர் எலக்ட்ரான், 1 பார்ட் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் 3 பார்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். சோ திஸ் இஸ் டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சரல் நேம், அதனுடைய ஸ்ட்ரக்சரினுடைய பேர் சொல்லலாம். சோ ClF3 அப்படின்னு சொல்லலாம். 1 பங்கு குளோரின், 3 பங்கு நமக்கு என்ன இருக்கு, ஃப்ளூரினோடு இணைந்து. சோ ஒவ்வொன்றுலயும் நமக்கு எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கோ அந்த எலக்ட்ரான் பேர் அப்படிங்கிறது லோன் பேர் எவ்வளவு இருக்குங்கிறதும் நமக்கு இதுல தெரியுது. சோ நம்ம இப்ப பார்த்த சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட்னா எப்படி ஒவ்வொரு காம்பவுண்ட்லயும் நமக்கு இணைஞ்சிருக்கு, அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எப்படி இருக்கு லோன் பேர் அப்படிங்கிறதும் இந்த சிமுலேஷன்ல தெரிஞ்சுக்கிட்டோம். வேற ஏதாவது உங்களுக்கு இதுல கிளாரிபிகேஷன் வேணுமா? அதோ சல்பர் டை ஆக்சைடுங்கும் போதுதான் சல்பர் அண்ட் தென் ஆக்சிஜன் 2 பார்ட் அப்படின்னு சொல்லலாம். கார்பன் டை ஆக்சைடு, சோ 1 பங்கு கார்பன், 2 பங்கு ஆக்சிஜன். சோ இது என்னது, நமக்கு லீனியர் ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரெயிட்டா இருக்கு இல்லையா. சோ தட் இஸ் கால்ட் ஆஸ் லீனியர் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட சங்கிலியாக இருக்கக்கூடியது நமக்கு வந்து இரட்டை பிணைப்போட இருக்கிறது தான் கார்பன் டை ஆக்சைடு. எளிதாக நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா, எல்லாருக்கும் நோனா இருக்கக்கூடியது. மீதி எல்லாமே நம்ம வந்து இன்னும் ஹையர் கிளாஸ்ல எல்லாம் இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த சிமுலேஷன்ல நம்ம பார்த்தது சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும், அண்ட் தென் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் எப்படி நமக்கு ஃபார்ம் ஆகி அந்த டெட்ராவேலன்சிங்கிற கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, அதற்குண்டான அந்த ஒரு டீடைல்ஸும் நம்ம இந்த சிமுலேஷன்ல தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அடுத்தது ஐசோமெரிசம். ஐசோமெரிசம் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. மாற்றியம் இது ஒரு என்னது பேஸ். இந்த கான்செப்ட்ங்கிறது எந்த லெவலுக்கு போனாலும் நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஐசோமெரிசம் என்றால் என்ன, வாட் இஸ் ஐசோமெரிசம் சொல்லலாம். ஐசோமெரிசம் ஆஃப் another ஸ்பெஷல் ஃபியூச்சர் கேரக்டர் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதுல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஐசோமெரிசம்ங்கிறது ஒரு மிகச்சிறப்பான ஒரு விஷயம். என்னன்னு கேட்டா, மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு என்ன நேம் அப்படின்லாம் தெரியும். ஸோ அப்போ மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் ரெப்ரசன்ட் த அனதர் நம்பர் ஆஃப் டிஃபரண்ட் ஆட்டம்ஸ் இன் தட் சேம் காம்பவுண்ட். ஸோ நமக்கு ஐசோமெரிசம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டா, நம்ம ஒரே மாதிரியான மூலக்கூறு வாய்ப்பாடு கொண்ட கார்பன் சேர்மத்தை எடுத்துட்டு அதனுடைய பேர் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், எழுதுவோம். அதே சேர்மம் வேறுபட்ட அணுக்களுடைய
எண்ணிக்கையும் நமக்கு வரும். அப்போ அந்த மாதிரி உருவாயிருக்கிறது தான் ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடுங்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு அணு அமைப்புக்கு நமக்கு வரும். ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு, வேறுபட்ட கட்டமைப்பு. இதுதான் ஐசோமெர்சத்தினுடைய கான்செப்ட். என்னது? மூலக்கூறு வாய்ப்பாடு அப்படிங்கிறது மாலிகுலர் ஃபார்முலா இஸ் சேம். ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ ஃபார்முலா C6H6 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ அதை என்ன சொல்றோம்? அதையே வேறு விதமாக நாம் எழுதக்கூடிய அந்த தன்மை தான். ஒரே மாதிரியான மூலக்கூறு வாய்ப்பாடு, வேறுபட்ட கட்டமைப்பு. ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மாறி மாறி வந்திருக்கும். அந்த கான்செப்ட் தான் என்ன சொல்றோம்? ஐசோமெரிசம். ஒரே மாதிரியான ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு, வேறுபட்ட கட்டமைப்பு கொண்ட அந்த ஒரு காம்பவுண்ட்ஸை நம்ம என்ன சொல்றோம்? ஐசோமெரிசம். ஐசோமெரிசம் அப்படிங்கிறதுக்கு உண்டானது இதுதான் நமக்கு டெஃபினேஷன். இந்த கான்செப்ட் என்ன பண்ணக்கூடாது? மறக்கவே கூடாது. சேம் மாலிகுலர் ஃபார்முலா. சேம் மாலிகுலர் ஃபார்முலா அப்படிங்கிறது தான் ஒரே மாதிரியான மூலக்கூறு வாய்ப்பாடு. அண்ட் தென் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட். டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட். சோ இந்த கான்செப்டால உருவாகக்கூடிய ஒரு காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஐசோமெரிசம். வாட் இஸ் ஐசோமெரிசம்? ஐசோமெரிசம் ரிலேட்டடா நமக்கு கொஸ்டின்ஸ் எப்பயுமே கண்டிப்பா வரும். So what is the phenomena of that isomerism? Means same molecular formula may exhibit different structural arrangement is called as isomerism. Compounds that have the same molecular formula, different structural molecule. இதுதான் நமக்கு மெயினான ஒரு விஷயம். சோ இத எப்படி நம்ம பார்க்க போறோம்? சோ நம்ம எக்ஸாம்பிள் சொன்னா C2H6O அப்படின்னு எடுத்துக்கலாம். 2 கார்பன், 6 ஹைட்ரஜன், 1 ஆக்சிஜன். சோ இத நம்ம எப்படி எல்லாம் அதனுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம வேறுபடுத்தி எழுதலாம் அப்படிங்கிறது தான். கார்பன் CH3 CH2OH. சோ இதுதான் நம்ம ஐசோமெரிசம்னுடைய கான்செப்ட். என்ன? வாட் இஸ் த பினாமினா ஆஃப் ஐசோமெரிசம் சொன்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் different structural formula of the arrangement is called as isomerism. So this example of the isomer என்ன ஃபார்முலா? C2H6O. இதுதான் பேசிக்கா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மாலிகுலர் ஃபார்முலா. அரேஞ்ச்மெண்ட் நம்ம எப்படி எல்லாம் மாத்தலாம்? சோ 2 கார்பன், 6 ஹைட்ரஜன், 1 ஆக்சிஜன், இப்படிதான் நமக்கு இருக்கணும் இல்லையா? அப்ப CH3 CH2OH. சோ இது என்னது? நமக்கு OH அப்படின்னு சொன்னா ஆல்கஹாலிக் குரூப் இல்லைங்களா? சோ இதுதான் ஒரு ஒன் பார்ட் ஆஃப் ஒரு ஸ்ட்ரக்சர்ல நம்ம எழுதலாம். CH3 CH2OH and another one is CH3O CH3. Just you want to count the number of carbon and hydrogen and oxygen. Okay, so என்ன நம்பர் இருக்கணும் நமக்கு? கார்பன் அப்படிங்கிறது 2 நம்பர். Yes, 2 number of carbon. 6 hydrogen, here 3 hydrogen and then here 2 and here 1. So 6 hydrogen is equal and 1 number of oxygen. So இந்த molecular formulaக்கு இப்படி ஒரு structure நம்ம create பண்ணலாம். Number of carbon is 2. Okay, and hydrogen is 6. 3 plus 3 6. 1 oxygen. So இதுதான் ஒரே மாதிரியான மூலக்கூறு வாய்ப்பாட்டுக்கு வேற மாதிரியான கட்டமைப்பு. சேம் மாலிகுலர் ஃபார்முலா, டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் இஸ் டிஃபர். இந்த மாதிரி எழுதி இப்படி நம்ம ஒரு புதுவிதமாக நம்ம அந்த மாதிரி புதுசா காம்பவுண்ட்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய அந்த கான்செப்டை தான் மாற்றியம், ஐசோமெரிசம். போத் த காம்பவுண்ட்ஸ் ஹேவ் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் இது நம்ம கொடுத்திருக்கிறது ஆக்சிஜன். எதோட இணைந்திருக்கு நமக்கு இது ஆல்கஹால் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்கஹால் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஆல்கஹாலிக்ல நம்ம OH ஓட வந்திருக்கு இல்லையா? சோ அப்ப இது ஆல்கஹால். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நடுவுல O அப்படின்னு வந்ததுனால இது ஈத்தர் ஃபேமிலி. திஸ் இஸ் ஆல்கஹால் ஃபேமிலி, திஸ் இஸ் ஈத்தர் ஃபேமிலி. சோ whereas a compound B, இந்த செகண்ட் காம்பவுண்ட் அப்படிங்கிறது எதோட இணைஞ்சிருக்கு? கார்பன். 2 கார்பனுக்கு நடுவுல ஒரு ஆக்சிஜன் அட்டாச் ஆயிருக்கிறதுனால இது
ஈத்தர் ஃபேமிலி. ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் என்னது, பிசிக்கல் அண்ட் தட் டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஏன்னா ஆல்கஹாலுக்குன்னு தனியான நமக்கு வந்து அதற்குண்டான பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்டையர்லி டிஃபர், ஆஸ் வெல் அஸ் ஈத்தர் அப்படிங்கிறதும் நமக்கு வேற மாதிரி இருக்கும். ஐசோமெரிசம்ங்கிறது மாலிகுலர் ஃபார்முலா மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும். பட் நம்ம அதுல வரக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரால என்ன ஆகுது, நமக்கு வேறு வேற தன்மையோட தான் இருக்கும். C2H6O மூலக்கூறு வாய்ப்பாடு, அந்த கரிம சேர்மங்கள்ல ஒரே மாதிரியான மூலக்கூறு வாய்ப்பாடு, வேறுபட்ட கட்டமைப்பு கொண்டது. சோ இந்த மாதிரி அமைப்போட இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன சொல்லலாம், இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் நம்ம இது ஆல்கஹாலிக் குரூப், இது ஈத்தர் குரூப், CH3CH2OH அப்படின்னு சொல்லலாம். ஆக்சிஜன் ஆகப்பட்டது நமக்கு எப்படி ஒவ்வொன்றுலையும் பிணைஞ்சிருக்கு, OH அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதை வச்சுதான் நம்ம ஆல்கஹால் அல்லது நம்ம ஈத்தர் ஃபேமிலி அப்படின்னு சொல்றோம். இப்போ ஐசோமெரிசம்னா என்ன, அண்ட் தென் அதற்குண்டான எக்ஸாம்பிள். ஐசோமெரிசம்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் நேச்சர் ஆஃப் தட் கார்பனேட் காம்பவுண்ட்ஸ். நமக்கு வந்துட்டு அதுல நீண்ட சங்கிலி தொடரும் இருக்கு, வளைய சங்கிலிகளும் நமக்கு இருக்கு. அந்த மாதிரி 2-3 வகையோட நமக்கு கார்பனேட் காம்பவுண்ட்ஸ்ங்கிறது ஃபார்ம் ஆகுறதுன்னு தெரியும். அப்ப ஒவ்வொன்றுலயும் அதுல நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனி பேர் அப்படி கொடுத்திருந்தோம் இல்லைங்களா, சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ஒரு கார்பன், 2 கார்பன் எப்படி எல்லாம் இணைஞ்சிருக்குன்னு. அது போல நமக்கு பல்வேறு வகையான ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடுகளாகப்பட்டது நம்ம உருவாக்கி புது புது சேர்மங்களை நம்ம கிரியேட் பண்றோம். அதுல ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டிற்கு 2 விதமான நமக்கு ஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு காம்பவுண்ட்ஸ் நம்ம எழுதுறோம்னா அதுதான் ஐசோமெரிசம்ங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன்னு டெட்ராவேலன்சி. வாட் இஸ் டெட்ராவேலன்சிங்கிற கான்செப்ட், கார்பன் ஆகப்பட்டது என்ன ஆயிருக்கு, தனி அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய கார்பன், அந்த லோன் பேர் எலக்ட்ரான் பக்கத்துல இருக்கக்கூடிய தனிமம் மாதிரி மாறணுங்கிறதுனால அதோட வேறு ஒரு என்னது எலமெண்டோட இணைந்து புது சேர்மத்தை உருவாக்குற அந்த ஒரு கான்செப்ட் தான் நம்ம நான்முக பிணைப்பு அப்படின்னு சொன்னோம். பன்முக பிணைப்புங்கிறது பாண்டிங், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட்ல எப்படி நமக்கு காம்பவுண்ட் ஃபார்மேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். அண்ட் தென் ஐசோமெரிசம், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் ஆல் கிளாஸஸ். வாட் இஸ் ஐசோமெரிசம், வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தட் ஐசோமெரிசம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கறது அடுத்தது, இப்போ இதுல எக்ஸ்டர்னல் தனித்தனியான புற வேற்றுமை அமைப்பு அப்படின்னு சொல்றதுதான். புற வேற்றுமை அமைப்பு அப்படிங்கிறது ஒரே மாதிரியான தனிமத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவம் இருந்ததுன்னா அதுல பிசிக்கல் அண்ட் தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னும் எப்படி இருக்கும், நமக்கு ஒரு சிலதுல ஒரே மாதிரி இருக்கும், ஒரு சிலதுல வேற மாதிரி இருக்கும். சரிங்களா, அந்த கான்செப்ட் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல, புற வேற்றுமை வடிவத்துவம். புற வேற்றுமை வடிவத்துவம் என்றால் என்ன, என்ன அதற்குண்டான நம்ம கான்செப்ட் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் புற வேற்றுமை வடிவத்துவம் சொல்லுவோம். இங்கிலீஷ்ல சொல்றது அல்லோட்ராஃபி அப்படிங்கிறது. ஓகே, அல்லோட்ராஃபி அப்படின்னா என்ன? அல்லோட்ராஃபி இஸ் த ப்ராப்பர்ட்டி பை விச் அண்ட் த எலமெண்ட் கேன் exist more than one form, that is in physical and different types of chemicals. so இதுல சிமிலராவும் இருக்கலாம், அது மாறுபட்டும் இருக்கலாம். அதனுடைய ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமத்துல ஒரே மாதிரியான வேற வேற வடிவம் வந்ததுன்னா பிசிக்கல் அண்ட் தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நமக்கு ஒற்றுமையாவும் இருக்கும் அல்லது வேற்றுமையோடையும் இருக்கும். சோ இப்போ இதுதான் நமக்கு பேசிக்கா ஸ்ட்ரக்சரல். நமக்கு வந்துட்டு வேற வேற ஸ்ட்ரக்சர் வரும்பொழுது அதுல ஒன்றுபட்டும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் அலோட்ராஃபி, புற வேற்றுமை வடிவத்துவம். நமக்கு இப்ப எழுதின அந்த ஈத்தர் அண்ட் ஆல்கஹால்லையுமே ஒரு சில பண்புகள் சேர்ந்து இருக்கும், ஒரு சில பண்புகள் மாறுபட்டு இருக்கும். இந்த மாதிரி வேறுபட்ட வடிவம் கொண்ட ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நான் சொல்லியிருக்கோம் புற வேற்றுமை வடிவங்கள். தனிமங்கள்ல இருக்கக்கூடிய புற வேற்றுமை வடிவங்கள் இருக்கிறதுக்கான காரணம் அதனுடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய ப்ரிப்பரேஷன். கார்பன்கிறது புறவேற்றுமை கொண்ட ஒரு நிறைய வடிவத்துல இருக்கும். அதுல என்னென்ன மாதிரியான வடிவம் சொன்னா படிக வடிவத்தோட இருக்கக்கூடியது, படிக வடிவம் இல்லாம இருக்கக்கூடியது. ஓகே, சோ இதுல கிறிஸ்டலைன் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா, கிறிஸ்டலைன் அப்படின்னு சொன்னா படிக வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். படிக வடிவத்திற்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ். சோ
படிக வடிவம், படிக வடிவமற்றது, இல்லாம இருக்கக்கூடியது. வைரம், கிராஃபைட், ஃபுல்லரி, இது மூணுமே இதற்கு உண்டான பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இதனுடைய டீடைல்ஸும் நமக்கு முக்கியம். ஃபுல்லரினுடைய ஸ்ட்ரக்சர் டீடைல்ங்கிறது முக்கியமான ஒரு கொஸ்டினா நமக்கு எகைன் அண்ட் அகைன் இங்கேயும் இல்ல ஹையர் கிளாஸ்லயும் நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது தான் இந்த கிறிஸ்டலைன் ப்ராப்பர்ட்டியில இருக்கக்கூடியது. கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர்ல எக்ஸாம்பிளா நம்ம எதை சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டா ஃபுல்லரின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட். இது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அதனுடைய படிக வடிவம் என்பது லைக் அ பால் லைக் ஸ்ட்ரக்சர், நமக்கு ஒரு ஃபுட்பால் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ இதனுடைய டீடைல்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் ஃபுல்லும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா கார்பன் அப்படிங்கிறது இந்த புறவேற்றுமை வடிவத்தினால இரண்டு மேஜர் குரூப்பா நம்ம பிரிக்கிறோம். ஒன்னு படிக வடிவம் உள்ளது, படிக வடிவம் இல்லாதது அப்படிங்கிறது தான். சோ இன்னொரு கான்செப்ட் படிக வடிவம் இல்லாதது அப்படிங்கிறது. இந்த ரெண்டுமே நமக்கு அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் தெளிவா படிப்போம். படிக வடிவம் உடையதுன்னா நமக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கோம்? வைரம், கிராஃபைட், அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாக்குறது ஃபுல்லரின் அப்படிங்கிறது. வடிவம் இல்லாதது அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் என்னது? இந்த மாதிரி கார்பன்ல நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று ரெண்டு மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கு அதிகம் கிடையாது. பட் இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ we will discuss in next class. Before that, I want to show one small activity related this. இந்த ஒரு நம்ம சிங்கிள் வேலன்சி எலக்ட்ரான்னு பார்த்தோம் இல்லைங்களா? சோ வேலன்சி எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து எப்படி இதுல இணைஞ்சிருக்கு பாருங்க. 4 வேலன்சி, 2 வேலன்சி அண்ட் தென் 3 வேலன்சின்னு நிறைய எக்ஸாம்பிள் ஒன்னொன்னுக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ அப்ப எந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் நமக்கு வந்து எப்படி இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ இதுல இந்த ஒரு ஆக்டிவிட்டியில நம்ம லேர்ன் பண்ண போறது வந்துட்டு அந்த வேலன்சி எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா? 2 வேலன்சி, 1 வேலன்சி, 3 வேலன்சி அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம். சோ அப்ப அந்த எலக்ட்ரான்கள் ஆகப்பட்டது எக்ஸாம்பிள் ஒன்னொன்னுக்குமே நம்ம வந்து முன்னாடி இருக்கக்கூடிய சிமுலேஷன்ல அது எவ்வாறு அந்த இடத்துல ஒவ்வொன்றிலையும் இப்ப வாட்டர்ல எப்படி இருந்தது அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் கான்செப்ட் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தென் PCl5 அந்த வேலன்சி எலக்ட்ரான் ஆகப்பட்டது எவ்வாறு இணைஞ்சிருந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? சோ இப்ப அதற்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க. இங்க சின்ன சின்ன சர்க்கிள் இருக்கு இல்லையா? சோ இந்த சர்க்கிள்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா அந்தந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கறத நம்ம இதுல ப்ராப்பரா இதுல ஜாயின் பண்ண போறோம். ஓகே, சோ அப்படி ஜாயின் பண்ணக்கூடிய அந்த கான்செப்ட் தான் நம்ம இதுல பார்க்கலாம். சோ நமக்கு வந்து சிங்கிள் அண்ட் தென் டபுள் அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே இருக்கு இல்லையா? சோ அப்ப சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் அப்படிங்கிறது நமக்கு எப்படி நம்ம இணைக்க போறோம்? அந்த